அதே போல் நீர் மின்சாரம், நீர்நிலை மின்சாரம், புனல் மின்சாரமும் குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் சோலார் மின்வில் ஒரே இன்னைக்கு இப்படி தாராளமாக கிடைப்பது இன்றைக்கி சோலார் மின்சார எனர்ஜி ஒன்று தான். இன்றைக்கு அந்த காலத்தில் நீங்கள் அமைச்சருக்கு தெரியும், அப்போ இப்போ நாங்களாம் முதல்லலாம் மின்சாரத்தை தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஒன்றும் தண்ணிக்கு போனோம்னா தண்ணி இங்கே டேமில் தண்ணி இருக்காது. இங்கே எதுவும் பண்ணால் மின்சாரத்தை இதுக்கு போனால் தெர்மலுக்கு போனால் தெர்மலுக்கு போனோம்னு சொன்னால் நிலக்கரி இருக்காது. ஆக எல்லா மூலப்பொருளும் இல்லாத சூழ்நிலையில் இப்பொழுது ஓரளவு இன்னைக்கு வரப்பிரசாதமாக நமக்கு கிடைத்திருப்பது சூரிய ஒளி மின்சக்தி தான். ஆகவே இந்த சூரிய ஒளி மின்சக்தி, ஆனால் அதுக்காக மற்ற துறையான மரபு சார்ந்த உற்பத்தியை நாம் கைவிட்டு விடக்கூடாது. அதையும் வைத்துக்கொள்ள வேண்டும். இது சோலார் எனர்ஜியோடு மட்டுமல்ல, அதேமாதிரி விண்ட் எனர்ஜியும் வச்சுக்கலாம், அது இந்த தெர்மல் எனர்ஜியும் வச்சுக்கலாம், ஹைட்ரோவும் வச்சுக்கலாம். எல்லா தரப்பு மின் உற்பத்திகளையும் நாம் கைவிடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த சூரிய ஒளி மின்சக்தியை மட்டும் முழுமையாக பயன்படுத்தி இன்றைக்கு இன்னும் தேவையான அளவுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நம்ம நாட்டில் ரொம்ப பஞ்சம் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கிறது அந்த சூரிய ஒளி தான். அதுவே சூரிய ஒளியை பயன்படுத்தி இன்னும் ஆய்வுகள் உற்பத்தியை பெருக்கிட வேண்டும். அதற்கு தனியார்களையும் ஊக்கப்படுத்தலாம். ஆக தனியார்களை ஊக்கப்படுத்த, அவர்களை என்கரேஜ் செய்து, அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளுக்கும் சில உதவிகளையும் அரசு செய்திட வேண்டும், அவர்களுக்கு சாதகமாக செய்திட வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு என்ன சாதகமாக செய்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக சொல்கிறேன், அதில் சோலார் எனர்ஜியில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. பகல் நேரத்தில் தான் கிடைக்கும், இரவு நேரத்தில் கிடைக்காமல் இருக்கும். அதுக்கு இப்பொழுது ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள எனர்ஜி, இந்த பேட்டரி சிஸ்டம், பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் அது இன்னும் வணிக ரீதியாக அதை பயன்படுத்துகிற அளவிற்கு இன்னும் அந்த சிஸ்டம் டெக்னாலஜி வளரவில்லை. இருந்தாலும் அதில் கூடுதல் ஆய்வுகள் செய்து இன்னும் பேட்டரி சூரிய ஒளி மின்சக்தியில் பேட்டரி சிஸ்டத்தோடு கூடிய திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்பதையும் அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து அதில் வாய்ப்பு இருந்தால் அந்த திட்டத்தையும் செயல்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இன்னும் அதே போல் அனல் மின் அம்மா அவர்கள் இந்த குழுவின் காரணமாக தமிழ்நாட்டில் இங்கே இது எத்தனை எல்லா வகை திறப்பிலையும் சொன்ன 1-2 சொல்கிறேன். அதே போல் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் 4x220 ஏறத்தாழ இன்றைக்கு 4x210 தான் 5 யூனிட் தந்தாங்க. மேட்டூர் அனல் மின் நிலையம் 4x229. அதே போல் மேட்டூர் அனல் மின் நிலையம் 3x600. அதே போல் வடசென்னை அனல் மின் நிலையம் 3x230 மெகாவாட். ஆக எல்லாம் வடசென்னை அனல் நிலையம் 2x600 மெகாவாட் சூப்பர் கிரிட்டிக்கல். அதே போல் அந்த 2014 தொடங்கப்பட்டது. இதே போல் வடசென்னை அனல் மின் நிலையம் 1x800 மெகாவாட் கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. இன்னும் ஓரிரு மாதங்கள் அது இன்னும் முடியவில்லை. நான் சொன்னேன்ல 10 வருஷம் ஆகும், 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆகுன்னு. அம்மா ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இப்போ தான் செயல்பாட்டுக்கே வரப்போகுது. அந்த அளவிற்கு காலதாமதமாக தவிர்க்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் 2x800 கிட்டத்தட்ட 1200 சூப்பர் கிரிட்டிக்கல் சொல்லிட்டேன். இதுவும் இப்பொழுதுதான் உறுப்பினர் நீங்கள் ஆகவே அந்த துறையினுடைய முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் அது நீங்கள் செய்த பல்வேறு சாதனைகளை பற்றியும் ரொம்ப விளக்கமாக நீங்கள் சொன்னீர்கள். முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் உங்களுக்கு அதிகமாக நேரம் நான் கொடுத்திருக்கிறேன். 20 நிமிடத்துக்கு மேலாக பேசிவிட்டீர்கள். சுருக்கமாக நீங்கள் நன்றி கூறி முடிக்க, ஏன்னா 2 மணிக்குள்ளாக அவையை முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம். சரி, வாய்ப்புள்ள இடங்கள்லாம் மணல் மின் உற்பத்தியை பெருக்குவது. அதே புனல் நிலை வந்தாலும் வாய்ப்புள்ள இடங்கள்லாம் நீர் மேலாண்மையை பயன்படுத்தி, நீர் ஆதாரத்தை பயன்படுத்தி இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவது. அதே போல் இதை விட இந்த உற்பத்தியை விட உற்பத்தி எல்லா இடங்களிலும் செய்துவிடுவதை விட அதுக்கு இணையாக முக்கியமான திட்டம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதில்
ஜெனரேஷன் சிஸ்டத்தில் உற்பத்தியை மட்டும் பெருக்கினால் மட்டும் போதாது. உற்பத்தி செய்த அளவிற்கு மின்சாரத்தை அதை விநியோகம் செய்கின்ற அமைப்பு இருக்கே, கட்டமைப்பு, அதில் இன்னும் சொல்லப்போனால் தேவையான அளவிற்கு அந்த கட்டமைப்பு இன்னும் பலப்படுத்த முடியவில்லை. நாங்களும் இவ்வளவோ செலவு, நாங்கள் ஆட்சியில் 7-8 பேர், நானும் இந்த துறையில் 7 வருஷத்துக்கு மேலே மந்திரியாக இருந்தேன். ஆனால் சொல்கிற இன்றைக்கி இந்த கட்டமைப்பை உற்பத்தியில் கவனம் செலுத்துகின்ற அளவிற்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் மின் விநியோகத்துறையிலே அது அதிகமான கவனம் இன்னும் போதிய அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யவில்லை. அது திமுக ஆட்சியிலும் செய்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னும் அந்த முழுமையான தேவையான அளவிற்கு அந்த மின் விநியோக முறையை இன்றைக்கு முழுமையான அளவுக்கு செயல்படுத்த முடியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், வளர்ந்து வரும் மின் தேவை. அந்த மின் தேவைக்கேற்ப இன்றைக்கு அதற்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பலப்படுத்தணும்னு சொன்னால், இப்பொழுது சென்னையில் கூட செய்திகள் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் மின் தடை என்பது இங்கே மின் பற்றாக்குறையினால் ஏற்படுகின்ற மின் வெட்டு இல்லை. இங்கே தேவைக்கு ஏற்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்து அனுப்பவில்லை என்றால் அது மின்வெட்டு. ஆனால் இங்கே தேவையான அளவுக்கு மின்சாரம் இருந்து சில மின் தடை ஏற்பட்டால் அது நிவர்த்தி செய்யக்கூடியதான். அந்த மின் தடையை ஏற்படுத்த சொன்னால் அதை நாம் நிர்வாகத்தின் மூலமாக அதை சிறப்பாக சரிப்படுத்த முடியும். ஆகவே அமைச்சர்களும் கேட்டுக்கொள்கின்றேன், இங்கே மின் தடையை போக்கணும்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில், மின் விநியோக சிஸ்டத்தில் எல்லா மின்மாற்றிகளையும், அவர் பவர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இங்கே எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்கள் அத்தனையும் மாற்றப்பட வேண்டும். பெரிய அளவிற்கு அந்த அதிக ஒன்றும் மாற்றணும். இல்லைன்னா புதிய மின்மாற்றிகள், இப்போ துணை மின் நிலையங்களில் இருக்கின்ற பவர் டிரான்ஸ்ஃபார்மர்களை 10 MVA கொண்ட திறன் அந்த புதிய துணை மின் நிலையம் அமைப்பதை காட்டிலும் அதை இரட்டிப்பு மடங்காக அது சக்தி வாய்ந்த அந்த 10 மெகாவாட் MVA திறன் கொண்ட மெகாவாட் துணை மின் நிலையம் இருந்தால் அது அதே இடத்துல 20 MVA கொண்ட துணை மின் நிலையமாக தரம் உயர்த்தலாம். அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்திலேயே 100 KVA அதே மாதிரி சக்தி உள்ள அது டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது, அது சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் நேரத்தின் அருமை கருதி பெருந்தன்மையோடு இந்த அளவிற்கு பேரவைத் தலைவர் இன்றைக்கு இந்த அளவிற்கு அனுமதி கொடுத்ததற்காக எனது நன்றியை தெரிவித்து, இதே காலத்தில் பல காலத்தில் நாங்கள் போட்ட கஷ்டமெல்லாம் அதை பார்த்து அனுபவப்பட்டுத்தே பேசுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.